நம்ம ஸ்டைல் ரசம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுட்டேன். வந்து ஒரு சில காய் உப்பாக இருக்கும். இப்போ இதெல்லாம் மட்டும் அரைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலருக்கு எதாலடா நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கலன்னு நினைப்பீங்க. டீ, காஃபி எதாக இருந்தாலும் வந்து நிறைய ஆராய்ச்சி நடக்கும். இதில் வெங்காயம், தக்காளி கட் பண்ணி முதல்ல சேர்த்துட்றேன். போட்ட மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரசம் தாளிப்பு போட்டாலே வெளியே போகணும் வாசனை. நம்மளோட ரகசிய பொடி ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் அப்படியே போடுறவங்களா இருந்தால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுங்க வேரி ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த டேஸ்ட்டு பக்காவாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பிரசாதம் பண்ண போகிறோம்னா குட்டி குட்டியாக ஊசியாக இருந்துச்சு. இதுக்கேற்ற மாதிரி நம்ம கவர் வாங்கணும்னு பார்த்தா ஒரு 4000 கிட்ட வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சீக்கிரம் தூக்கம் தெளிஞ்சிருச்சு. 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சாச்சு. என்னடா பண்ணலான்னு யோசிச்சேன். நிறைய டைம் இருந்தது. சரி பொறுமையா வந்து வாச தெளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து ஒரு டீயை போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து 5th செப்டம்பர் 2025. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் தான். ஃபுல் டே ரொட்டீன் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஃபுல் டே ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து ரெகுலராக நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறோன்றதான் இன்னைக்கு விலாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாமே. அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் வந்து பன்னாங்கண்ணி வச்சு நம்ம கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டைல் ரசம். இப்போ வந்து நான் பீட்ரூட் பொரியல், இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுட்டேன். வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சாலும் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து துருவியும் செஞ்சு கொடுப்பேன். இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சோம்னா நல்லா தேங்காய் துருவல் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். மிளகா பொடி சேர்த்துட்டேன். பீட்ரூட் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி ரொம்ப காரமாக அந்த டேஸ்ட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதில் எப்பயுமே வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் போடுவேன். அதே மாதிரி வந்து ஒரு சில காய் உப்பாக இருக்கும். அதால் உப்பும் கொஞ்சமாக போட்டுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துட்டா பரவாயில்ல. மஞ்சத்தூள், உப்பு, மிளகா பொடி எல்லாம் போட்டாச்சு. இது அந்த பக்கம் வெந்துட்டே இருக்கட்டும். ரசம் ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரசம் வைக்க போகிறோம். பவித்ரா வந்து ரசம் ரெசிபி போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் கேட்டதுனால இன்றைக்கி வந்து பக்காவாக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், என்னோடய ஸ்டைல் ரசம் எப்படிலாம் பண்ணுறன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அளவு சேர்த்திங்கன்னு வச்சுக்கலேன், அட்டகாசமாக நல்ல அந்த கல்யாண வீட்டு இது மாதிரி இருக்கும். ஒரு சிலது இதில் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதெல்லாம் வந்து பக்காவாக கல்யாணத்தில் ரசம் இல்லை ஹோட்டல் ரசம் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதில் எதுவுமே இருக்காது. நம்ம கண்ணில் பார்த்தோம்னா எந்த ஒரு கருவேப்பிலை, பூண்டு எதுவுமே பார்க்க மாட்டோம். ஆனால் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா சூப்பராக அதே மாதிரி வரும். இதுக்கு வந்து நம்ம என்ன அரைக்க போகிறோம், என்னத்தை அப்படியே சேர்க்க போகிறோம் எல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளி நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு கிண்ணம் ஓரளவுக்கு நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு இது வந்து அம்மாவுக்கும் கொடுத்து அனுப்ப போகிறேன். அதால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். அளவுலாம் நான் சொல்லிடுறேன். பூண்டு எப்பயுமே ஒரு சில டிப்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். அது மாதிரி போட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வெறும் தண்ணியை புளிப்பே இல்லைனாலும் டேஸ்ட், அந்த வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு சிலர் ரொம்ப குறைச்சலாக சேர்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு பூண்டு, பெரிய பூண்டு அளவுக்கு நான் எடுத்து தோலோடு அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு அளவு கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தனியா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன்.
2 காஞ்ச மிளகா இதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் அப்படியே தாளிப்பில் போடவும் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகா வந்து தாளிப்பில் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சில இதெல்லாம் சேர்த்தா சூப்பராக இருக்கும்னு பாருங்கள். அந்த லிஸ்ட்டில் இதுவும் பூண்டும் வந்து எக்ஸ்ட்ரா சேருங்க. இந்த பச்சை மிளகா நீங்கள் கூட சேர்த்திங்கன்னா அட்டகாசமாக நம்ம அந்த கல்யாண வீட்டு ரசம் மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதாலடா நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கலன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக பச்சை மிளகா சேருங்க. கருவேப்பிலையும் நல்லா நிறைய சேர்த்து விடுங்க. அந்த கருவேப்பிலை வந்து நிறைய போடுங்க, நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் மட்டும் அரைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு, சீரகம், தனியா, வெந்தயம், பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டீ டைம், டீ குடிச்சிடலாம். இந்த வந்து கண்ணன் தேவன் டீ வாங்கிட்டு வந்தோம். லாஸ்ட்டாக டிமார்ட்டு நம்ம என்னெல்லாம் வாங்கினோன்றதை காட்டியிருப்பேன், அதில் சொல்லியிருப்பேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கரெக்டான அந்த டீ சுவைன்னு சொல்லுவாங்களா, சுவை தீடம்னு, நிஜமாவே வந்து இது நல்லா இருக்குது. எங்களை பொறுத்த வரையும் பொதுவாகவே வந்து டீ, காஃபி எதாக இருந்தாலும் வந்து நிறைய ஆராய்ச்சி நடக்கும். எது நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்து வாங்குவேன். நான் நிறைய புதுசாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்பேன், சின்ன பேக்னாலும் வாங்கி. இது ஏற்கனவே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பெரிய கடைங்கள்லாம் கிடைக்குது, இங்கே லோக்கலில் கிடைக்கல. அதாவது டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தோம். செம்ம அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் என்ன கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பேக்கிங் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா நம்ம டிமார்ட்டு எல்லா கிராசரி வாங்கினதெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். அந்த பேக்கிங் வேணால் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி 2 பேக்கிங் இருக்கும். 1 kg நம்ம வாங்கினோம், இது வந்து 1/2 kg போட்டுட்டு மீதி பேக் அப்படியே இது பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னொரு 1/2 kg இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா தானேங்க அது? டாட்டாவில் வந்து கண்ணன் தேவன் ஸ்ட்ராங்குன்னு போட்டிருந்தாங்க. நல்லா டிகாஷனும் சூப்பராக இறங்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எஸ்டேட் வந்து டாட்டாவோட எஸ்டேட்டு. கண்ணன் தேவன் வந்து சப் கான்ட்ராக்டிங், அவங்க வந்து டீ மட்டும் சப் கான்ட்ராக்டிங் பண்ணுறாங்க. டீ எஸ்டேட். மூணாறு போகும்போது வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்க லாஸ்ட்டாக. அப்புறமா அதுக்கப்புறம் ஒரு முறை ரிலையன்ஸில் கிடைச்சது வாங்கினோம். அதுக்கப்புறம் கிடைக்காம இருந்தது. இந்த முறை டிமார்ட்டில் கிடைச்சது, வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வாங்கிட்டு வந்தோம். சூப்பராக இருக்குது. சரி, நம்ம டீ குடிச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு வைக்க போகிறேன். குக்கரில் வந்து துவரம்பருப்பு போட்டிருக்கிறேன். இதில் வெங்காயம், தக்காளி கட் பண்ணி முதல்ல சேர்த்துட்றேன். இப்போ வந்து மிளகாத்தூள், இந்த கீரை போடுறதுக்கு முன்னாடி இதில் போட்டோன்னு வச்சுங்களேன், நல்லா ஈவனாக கலந்துரும். அதில் இந்த தண்ணியிலே போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் கீரையை போடலாம். மிளகா பொடி, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துடலாம். போட்ட மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கீரையை சேர்த்துட்றேன். வந்து கீரையை சேர்த்தாச்சு. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரசம் தாளிப்பு போடுறேன். இதில் மெயினாக வந்து வெந்தயம், பெருங்காயம், அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய, முக்கியமாக கொத்தமல்லி, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். வெளியே அப்படியே ஒரு 2 நம்ம தெரு அக்கம் பக்கம் எல்லாமே வந்து அந்த வாசனை வெளியே போகும். நம்ம ரசம் தாளிப்பு போட்டாலே வெளியே போகணும் வாசனை, அந்த மாதிரி இருக்கும். நம்மளோட ரகசிய பொடி ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரசப்பொடின்னு பர்பஸாக நம்ம அரைச்சி வச்சோம்னா அதில் வந்து துவரம்பருப்பு கொஞ்சம் போட்டு வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உடனே பண்ணுறதுனால துவரம்பருப்பு போடல அதில். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கிறோம், காஞ்ச மிளகா, பார்த்திங்கன்னா பெருங்காயம், பச்சை மிளகா. இந்த ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்து பாருங்கள். இந்த பச்சை மிளகா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் ரசத்துக்கு கொடுக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, சீரகம் அந்த மசாலாவை சேர்த்துடலாம்.
அரைச்சி வச்சுருக்கிற நம்மளோட சீக்ரெட் ரசப்பொடியை நம்ம சேர்த்துடலாம். இதோடவே வந்து நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு என்னென்னா இந்த எண்ணெயில் கொஞ்சம் அப்படி வதக்கி விடுங்க. நம்ம அரைச்சது அப்படியே சேர்த்துருவாங்க நிறைய பேர். அதை விட நம்ம இந்த மாதிரி வதக்கும் போது எல்லா மசாலாவுமே வந்து அந்த ஒரு தூக்கலான ஒரு ஃப்ளேவர் கண்டிப்பாக வரும். அப்படியே போடுறதுக்கும் நம்ம லைட்டாக இந்த எண்ணெயில் வதக்கிட்டு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் அப்படியே போடுறவங்களா இருந்தால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தக்காளி, கொத்தமல்லி. தக்காளி வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா லைட்டாக அப்படி வதக்கிட்டு போட்டுடலாம். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசம் இருக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த தக்காளி ரொம்ப வதக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த தக்காளி ரசம் மாதிரி அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்காது. ரொம்ப நேரம் வதக்க வேணாம், சும்மா லைட்டாக அப்படி வதக்கிட்டு அப்படியே போட வேண்டியதுதான். ஏன்னா வந்து அந்த தக்காளியோட அந்த பச்சை வாசம் லைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரசம் தக்காளி ரசம் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், பிகினர்ஸுக்கு சொல்லணும்ல, அதால் சொல்கிறேன். நான் வந்து தாளிப்பு ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று உப்பு சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இந்த போட்ட மசாலாலாம் போட்டு கிளறவே கூடாது. அது வந்து எல்லாருக்கும் தெரியும், பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு டிப்ஸு தான். ரசம் தாளிப்பு கொட்டின உடனே வந்து இப்படி கிளறி விடாதீங்க. அப்படியே அந்த தாளிப்பு கொட்டிட்டு நல்லா அந்த நுரைச்சி வரும் பாருங்கள், லைட்டாக ஒரு கொதி வரும்போது நிறுத்த போகிறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாமல் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா அந்த கொதி விடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. தாளிப்பு ரசம் எப்பவுமே வந்து ரசம் இந்த மாதிரி தாளிப்பு கொட்டினா தான் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அப்படியே அது அப்படியே மேலே அப்படியே உட்காந்து அப்படியே கொதி வரணும், அப்போ நிறுத்தணும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ரசம் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். பவித்ரா நம்ம ஸ்டைல் ரசம் வச்சாச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்க்குறவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா ரசம் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து என்னோடய ரசத்துக்கு நிறைய ஃபேன்கள். இது வந்து தற்பெருமை கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சமைப்போம் நம்ம. இது வந்து பெருமைக்காக சொல்லலை, உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸுங்களாகட்டும் இல்லை கெஸ்ட்டு எல்லாருமே எங்கள் வீட்லேயே ஆகட்டும் என்னோடய ரசம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கௌசியப்பா வீட்டிலேருந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ், கௌசியப்பாவோட அக்கா பசங்க அவங்களாம் கூட வருவாங்க. எல்லாருமே வந்து ரசம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து எங்கள் பசங்களுக்கும் பிடிக்குது. வேறு எங்கேயாவது சாப்பிட்டாங்கன்னா என்னம்மா ரசம் இப்படி இருக்குது அப்படிம்பாங்க. ஒரு சிலர் வீட்டில் சாப்பிட்டாங்கன்னா அப்படி பார்ப்பாங்க. உண்மையாகவே நீங்கள் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. பவித்ரா நீங்கள் கேட்டது நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு கமெண்ட் பண்ணணும் எனக்கு. ஏன்னா அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம சமைப்போம். அளவுங்கள்லாம் வேரி ஆகும்போது கண்டிப்பாக நிறுத்திடலாம். அளவுங்க வேரி ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த டேஸ்ட்டு பக்காவாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே கொதித்து அப்படியே அந்த நுரை மேலே அப்படியே வரும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் ஒரு மாதிரி கண்டிப்பாக கசக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கொதி வந்ததும் வந்து நம்ம ஃபஸ்ட் நிறுத்திட்டோம். இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ரசம் ஒரு சிலர் தெரியாமல் சின்ன பிள்ளைங்களாம் நிறைய நேரம் கொதிக்க விட்றாதீங்க. ஏன்னா வந்து ரசம் அப்படி நல்லா ஒரு கொதி வரும்போதே நிறுத்திடணும், இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி சிறுங்கசக்கிற மாதிரி இருக்கும், கசப்பு வர மாதிரி இருக்கும் ரசம். அந்த டேஸ்ட்டு டோட்டலாக அப்செட் ஆகிடும். அதில் வந்து இந்த கொதி வரும்போது அதுக்காக ரொம்ப முன்னாடி நிறுத்தக்கூடாது, நுரைச்சி கொதிக்குது பாருங்கள், அந்த மாதிரி வரும்போது நிறுத்திடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டி போட்டு பார்க்கலாம். சூப்பர் எம்மியான தக்காளி ரசம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கொள்ளு ரசம் சூப்பராக இருக்கும். கொள்ளு ரசம் இன்னொரு நாளைக்கு நான் வச்சு காட்டுறேன், செமையாக இருக்கும், நமக்கு ஹெல்த்தியும் கூட. அந்த கொள்ளு வந்து அரைச்சும் பண்ணலாம், வேக வச்சும் பண்ணலாம், அந்த மாதிரி ரெண்டு மாதிரி பண்ணுவேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வடகம் போட்டுக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீரை தாளிப்பு போட்டுக்கிறேன்.
காஞ்ச மிளகா, வடகம், கொஞ்சமாக சீரகம், கடுகு போட்டும் தாளிக்கலாம். வடகம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால வடகம் போட்டுட்ருக்குறேன். பூண்டு வந்து தோலோடு இடித்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, ஃப்ரெண்ட்ஸ் கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த தாளிப்பு கொட்டிடலாம். பருப்புலாம் அடியில் இருக்குது. அதுக்கு தான் நான் முதல்ல வந்து மசாலா அடியில் போட்டுட்டேன், மிளகா பொடி இதெல்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறமா நிறுத்திக்குவேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்னெல்லாம் சமைச்சிருக்கிறோன்றதுன்னு பார்க்கலாமா? சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து எம்மியான பீட்ரூட் பொரியல். பார்க்கும்போது நல்லா தானே இருக்குது. நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்காது தான் பீட்ரூட்டு. கொஞ்சம் நம்ம அந்த மாதிரி தேங்காயெல்லாம் துருவி போட்டு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து தக்காளி ரசம். இதெல்லாம் தான் இன்றைக்கி லஞ்சுக்காக நம்ம சமைச்சிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட லஞ்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்லாம். இனிமே வந்து ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. நம்ம என்ன பிரசாதம் பண்ண போகிறோம்னா, சாமிக்காக படைக்கிறதுக்கு வெள்ளிக்கிழங்கு, சக்கரை வெள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் வெண்பொங்கல். பார்த்திங்கன்னா சக்கரை வெள்ளிக்கிழங்கு இது ரோட்டில் நாங்கள் வரும்போது ஒரு வேனில் போட்டு வச்சுருந்தாங்க. சரி, ஆனால் சின்ன சின்னதாக இருக்குது. இது ரகமே இந்த மாதிரியா என்னன்னு தெரியல. பாருங்க, குட்டி குட்டியாக ஊசியாக இருந்துச்சு. சரி, கொஞ்சம் வாங்கிக்கலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு வாங்கியாச்சு. அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் செய்யணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தான் கொஞ்சம் அந்த டேஸ்ட் நல்லா தூக்கலாக கொடுக்கும். இது வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெண்பொங்கல் வைக்க போகிறேன். அதுக்காக வந்து பச்சரிசி கழுவி போட்டுருக்குறேன். உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு மூடி வச்சிட போகிறேன். மழை வருது ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், பொறுப்பாக வந்து மழை வருது. நான் அப்படியே மேகம் திறந்துட்டே தான் இருந்தது. வரப்போகுதுடா. ஏற்கனவே வந்து ஒரு முறை லைட்டாக போட்டுட்டு அப்படியே நின்றுச்சு. இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கார்டன் பாருங்கள், செம்மையாக க்ரீனாக இருக்கா. பூலாம் எடுக்கலாம்னு நினச்சேன். கனகாம்பரம் இருக்குது, அதுக்கப்புறம் அலரி, ஜாதி மல்லி பூத்து இருக்குது. அதெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா மழை வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வந்து ஜனனி கோலம். இது கலர் இதுலேயே வந்து போட்டுருக்குறா. ஆனால் மழை வந்துட்டுருக்குது. நல்ல மேகம் திரண்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வெண்பொங்கல், அதுக்கப்புறம் வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்கு. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெண்பொங்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை வெள்ளிக்கிழங்கு. இன்னைக்கு வந்து இதுதான் பிரசாதம் சாமிக்கு ஃப்ரைடேக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு வந்தாச்சு. வெள்ளிக்கிழமை பூஜை முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 8 ஆயிடுச்சு. சாப்பாடு மதியம் வச்ச சாதம் கொஞ்சம் இருக்குது. பொங்கல் கொஞ்சம் செஞ்சேன், அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா ஒரு 2-3 தோசை போட்டோம்னா சரியாயிடும். மதியம் ரசம் எல்லாமே அப்படியே இருக்குது, கீரை கூட்டு எல்லாமே. அதால் வந்து நைட் டின்னர் வந்து
இது அது இது அப்படிங்கிற மாதிரி எதுங்கிற மாதிரி கொஞ்சம் சாதம், கொஞ்சம் பொங்கல், கொஞ்சம் தோசை. இன்றைக்கி டின்னர் இது தான். இதுக்கு அடுத்து வந்து இனிமேல் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி துண்டு வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிடலாம். வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சோஃபா துணியெல்லாம் எடுத்து துவைச்சி போட்டுருவேன். நைட்டு அதை போட்டுட்டோம்னா அப்பா இன்றைக்கி வேலை முடிஞ்சுதுடா அப்படின்னு இருக்கும். ஏன் இந்த ஒரு வேலை மட்டும் மிச்சம் வைப்பானே, போட்டு வைப்போம் அப்படின்னாச்சு. இதுக்கேற்ற மாதிரி நம்ம கவர் வாங்கணும்னு பார்த்தா ஒரு 4000 கிட்ட வருது. அதால் சரி ரொம்ப ஓவராக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது வந்து இந்த சோஃபாவுக்கு வாங்கினது தான். சரி இதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதே போட்டுட்ருக்குறேன். இது வந்து இதுக்கு வாங்கலாம், இப்போதைக்கு வாங்கலை, ஆனால் வாங்கிடலாம், கூடிய விரைவில் வாங்கிடலாம். ஏன்னா வந்து ஓரளவுக்கு ரேட்டு ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா ஒரு 1000 1500நாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். அநியாயத்துக்கு 4000 கிட்ட இருக்குது. சரி கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கலாம். இந்த சோஃபா வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லா சோப் போட்டு தண்ணி அடித்தோம்னா அழகாக கீழே இறங்கிடும். அந்த மாதிரி இது தான். ஓகே, நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் துணி எல்லாம் போட்டாச்சு, துவைச்சதெல்லாம். இப்போ துவைச்ச துணியை போட்டு மடிச்சிடலாம். எவ்வளோ நைட் ஆனாலும் ஏதாவது ஒரு வேலை வந்து டாய் அப்படி நிற்குது. இன்றைக்கி வந்து நல்ல சாயந்தரம் கொஞ்சம் மழை விழுந்துச்சு. ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தோம், டக்கு டக்குன்னு மழை வந்தது. பொறுப்பாக நம்ம வந்துட்டு போகிறோம், அதுக்கப்புறம் நின்றுச்சு. பாவம் போட்டோம், கீழே போயிட்டாங்கல்ல அப்படின்னு. ஏன்னா வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறது அது கூட பிடிக்கல போல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்க ஷார்ட்ஸும் பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக்கும் போட்டுருங்க. கண்டிப்பாக பிடிக்கும், அதெல்லாம் லைக் போட்டுருங்க. அது இல்லாமல் வந்து நம்மளோட இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னெல்லாம் நடக்குதுன்றது அப்பப்போ அப்டேட் கொடுப்போம். லிங்க் வந்து கீழே கொடுக்குறோம். இன்ஸ்டா, ஃபேஸ்புக் ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். கடைசியாக அந்த துணியை மடிச்சுட்டு பயங்கரமாக வேர்க்குது. இந்த வீடியோ எடுக்கிற கொள்ள வந்து ஃபேனும் போட முடிய மாட்டேங்குது, சவுண்டு புஷ்ஷுன்னு கேட்கொன்னு. அதனால் வந்து இந்த ரொம்ப ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பார்த்து முடிச்சதும் டக்குன்னு ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. அப்படி நேரம் இல்லையா, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி போட்டாலும் ஓகே தான். ஆனால் வந்து நீங்கள் பார்த்துட்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு போடுவீங்க. எப்படியாவது போடுங்க, லைக்கை போட்டுருங்க, கமெண்ட்டும் போடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.